வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈழத்தமிழர் மனங்களில் மிகப்பெரிய ரணங்களாக மாறி இருக்கக்கூடிய சித்துப்பாத்தி இந்து மயான வளாகத்திலே அகலப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மனித புதைகுழிகளும், அது தொடர்பாக நாளுக்கு நாள் வருகின்ற தகவல்களும், அகலப்படுகின்ற மனித கூடுகளினுடைய எண்ணிக்கையும், அங்கே காணப்படுகின்ற சிறுவர்களுடைய அவைய கூடுகள், அதே போல சிறுமியினுடைய ஆடை என தொடர்ந்து மனதை உலுக்கக்கூடிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதே சம நேரத்திலே இந்த விவகாரத்திலே சர்வதேசத்தினுடைய பார்வை எப்படி இருக்கிறது? தமிழர்களுக்கு சாதகமாகவா அல்லது பாதகமாக மாற்றப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சம நேரத்திலே தென்னிலங்கையினுடைய சிங்கள தரப்புகள், குறிப்பாக முன்னாள் இராணுவ தரப்புகள், அதே போல இனவாத தரப்புகள் தங்களுடைய வளமையான இனவாத விஷத்தை கக்குகின்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் கொஞ்சம் மாற்றாக ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்பினுடைய அழுத்தங்கள் குறைந்திருக்கிறது. ஏதோ ஒரு விதத்திலே இதற்கான வழியை திறந்து விட்டிருக்கிறார்கள். ஏனைய விடயங்களில் ஏனைய அரசுகள் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வந்த தடைகள், அதாவது மனித புதைகுழிகள் அகழப்படுகின்ற போது அங்கே தடைகளை ஏற்படுத்துவது அல்லது அதனை நிறுத்தி விடுவது, இதற்கான காரணங்களை தேடுவது, இப்படியான கடந்த கால அரசுகள் இருந்த சம நேரத்திலே இப்போதைய அரசு இந்த விவகாரத்தில் ஏதோ ஒரு வழியிலே ஓரளவையினும் வழிவிட்டிருக்கிறது என்ற ஒரு விடயம் கவனத்தை உற்று நோக்க செய்திருக்கிறது. இது ஏனைய பிற குற்றங்களை மறைப்பதற்கான ஒரு விடயமாக இருக்கிறதா, அல்லது உண்மையிலேயே இந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான முனைப்புகளிலே இப்போது இருக்கக்கூடிய என்பிபி அரசு முற்படுகிறதா என்ற கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வழமை போலவே ஸ்ரீலங்காவினுடைய தென்னிலங்கை சிங்கள தரப்புகள், குறிப்பாக முன்னாள் இராணுவ தரப்புகள், முன்னாள் ஆட்சியாளர்களை சார்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய பொது நீதி வேண்டிய கோரிக்கையை நீர்த்து போகச் செய்வது தொடர்பாக பல்வேறு இட்டுக்கட்டப்பட்ட கதைகளை அவர்கள் பேசுகின்ற தன்மையினை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அவர்கள் தொடர்ச்சியாக பதறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், சர்வதேச நாடுகளினுடைய கவனம் இந்த விவகாரத்தில் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளுடைய தலையீடுகள், வலியுறுத்தல்கள், இது கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக இந்த படுகொலைகள் இடம்பெற்றது இந்த மக்கள் அப்பாவிகள் கொன்று புதைக்கப்பட்ட காலப்பகுதியிலே ஆட்சியாளர்களாக இருந்தவர்களுக்கு எதிராக அவர்களுடைய இராணுவத்திற்கு எதிரான ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அழுத்தம் ஏற்படலாம் என்ற அடிப்படையிலே அவர்கள் இப்போது பதறிக்கொண்டிருப்பதை காணலாம். அப்படியான சில சம்பவங்களையும் இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதை தாண்டி வருகிற போது இந்த விவகாரத்திலே இன்னமும் என்ன தடைகள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் புதிதாக வெளிக்கிளம்பக்கூடிய தகவல்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையிலேயே செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியினுடைய 2ஆம் கட்ட அகழ்வுகளினுடைய 9வது நாள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தினுடைய நீதவான் ஏ ஆனந்தராஜா தலைமையிலே தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமாதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோருடைய பங்கேற்போடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரையாக 42 மனித கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்பதனை முதலில் சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரத்திலே சந்தேகத்திற்குரியதாக கருதப்படக்கூடிய புதிதாக அகழப்படுகின்ற பகுதியில் ஒரு சிறுமியினுடைய ஆடை அகழப்பட்டு எடுக்கப்பட்டிருப்பதாக சட்டத்தரணி எஸ் நிரஞ்சன் சொல்லி இருக்கக்கூடிய விடயமும் இங்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஒரு பகுதியிலே மனித புதைகுழிகள் இருக்கலாம், அங்கே மனித கூடுகள் மீட்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் அங்கு ஆரம்பகட்ட அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறுமியினுடைய ஆடை வெளிப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு செய்தியை சொல்லுகிறது. தமிழர் தேசத்தினுடைய தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதியை தேடுகின்ற படலத்தில் ஒரு ஆரம்ப புள்ளியாக இது இருக்க வேண்டும் என்ற கருத்தியல் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஈழத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய கடந்த கால மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பிலே பொறுப்புக்கூறலை மீளவும் வலியுறுத்தி இருக்கிறது பிரித்தானியா என்ற விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். ஐக்கிய நாடுகள் சபை தலைமையிலான சுயாதீன விசாரணையை ஆதரிப்பது தொடர்பாக பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு குறித்து அந்த நாட்டு நாடாளுமன்றத்திலே எழுத்து மூல கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய பிரித்தானிய வெளியுறவு பொதுநிலைவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் கெத்தரின் பெஸ்ட் இந்த பிரச்சனையில் பிரித்தானியாவின் தீவிர ஈடுபாட்டை அவர் உறுதி செய்திருக்கிறார். இலங்கையில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவினுடைய தூதுவர் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள், நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்களோடு தொடர்ச்சியாக தொடர்பில் இருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த வலியுறுத்தல் மீளவும் பிரித்தானியாவில் இருந்து வந்திருப்பது ஸ்ரீலங்காவினுடைய அரசுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும். அதே நேரத்திலே கடந்த காலத்திலே இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். ஆக இந்த விவகாரத்தில் அமெரிக்காவை தொடர்ந்து பிரித்தானியாவும் தீவிரமான ஒரு ஈடுபாட்டை வெளிப்படுத்தி வருகிறது என்ற விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சம நேரத்திலே இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையகத்தினுடைய ஆணையாளர் கடந்த
வாரத்திலே இலங்கைக்கு வருகை தந்திருந்த போது செம்மணி மனித புதைகுழிகள் இடம்பெற்ற பகுதிகளுக்கு சென்றிருந்தார் இல்லையா? இது தொடர்பாக ஸ்ரீலங்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் நாமல் ராஜபக்ச ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரை அங்கு அழைத்து சென்றது ஒரு வீணான விடயம் என்று சொல்லியும், தொடர்ந்தும் கொல்லப்பட்டவர்களையும் கொலை செய்யப்பட்ட நிலங்களையும் தோண்டுவதை விடுத்து மக்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அவர்களுடைய காலப்பகுதியிலும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம், அவர்களும் இப்படியான யுத்த குற்றங்கள் இழைத்தார்கள் என்று சொல்லி பலர் அவர்களின் மீது குற்றம் சாட்டி கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்திலே இப்படியான ஒரு விடயம் சர்வதேசத்தினுடைய பார்வை இங்கே விழுகிறது. இது ஒரு அழுத்தமாக மாறும். அரசுக்கு வேறு வழியில்லாமல் தங்கள் மீது கை வைத்து விடலாம் என்ற கருத்துக்கள் அண்மை காலமாக இருக்கிறது. குறிப்பாக சிராந்தி ராஜபக்ச, அவருடைய தாயார், அவருடைய சகோதரர் எப்படி கைதுகள் இடம்பெறலாம் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியிலே இப்படியான ஒரு கூற்றை சொல்லி அவர்கள் இந்த விவகாரத்தில் இருந்து தங்களை நழுவ வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த செம்மணி மனித புதைகுழிகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே கடந்த 2011ஆம் ஆண்டு வரை ஸ்ரீலங்காவினுடைய இராணுவம் நிலை கொண்டிருந்தது என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே சந்திரிகாவினுடைய காலப்பகுதியிலே முதலாவது செம்மணி படுகொலைகள் இடம்பெற்றது. அதனுடைய அகழ்வுகள் சர்வதேச அழுத்தத்தின் பெயரிலே இடம்பெற்றது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த காலப்பகுதியிலே தொடர்ச்சியான ஒரு சர்வதேச விசாரணைக்கு ஒப்பான விசாரணைகள் இடம்பெற்றது என்பதும் உங்களுக்கு தெரியும். சர்வதேச நிபுணர்களுடைய பிரசன்னத்தோடு அந்த விசாரணைகள், அந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றதும் உங்களுக்கு தெரியும். அதனைத் தொடர்ந்து அது கைவிடப்பட்ட வழக்கும் தெரியும். ஆக இப்போது இரண்டாவது கட்டமாக இன்னும் ஒரு பிரதேசத்தில், அதாவது சித்துப்பாத்தி இந்து மயானத்தினுடைய வளாகத்திலே தோண்டப்படுகிறது. அங்கே பல மனித கூடுகள் இன்னமும் இருக்கலாம் என்று சொல்லி அஞ்சப்படுகிறது. குறிப்பாக கிருஷாந்தினுடைய கொலை வழக்கில் தொடர்புடைய இராணுவ கேப்டல் கூறியிருக்கக்கூடிய விடயத்தின்படியாக 600 வரையான உடல்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது 42 உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. எனவே 1999ஆம் ஆண்டு கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளில் வரும் 15 உடல்களே தோண்டப்பட்டது. அவர் அந்த சமயத்திலேயே சொல்லியிருந்தார் 600 வரையான உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அரசு தரப்பு அதிலே ஆர்வம் காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்படியான நகர்வுகள் எல்லாம் ஒரு பக்கமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்க இந்த விவகாரத்தை மடைமாற்றுகின்ற தன்மையிலான கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் நிலவே சொன்னது போல ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்பு வழமைக்கு மாறாக இந்த விவகாரத்தில் அனுசரணைகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அழுத்தங்களை வழங்கவில்லை. புலனாய்வாளர்களுடைய அழுத்தங்கள் அது தொடர்பாக பேசுகின்றவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் பெரிய அளவிலே பேசப்படக்கூடிய அளவிலே அது இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆக ஸ்ரீலங்காவினுடைய அரசுகளினுடைய வளமையான போக்கில் இருந்து இந்த அரசு இந்த விடயத்திலே ஒரு ஒத்து போகின்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் இதன் பின்பதாக உண்மையிலேயே மக்களுக்கான நீதி பெறப்பட வேண்டும் என்பதற்காகவா அல்லது மிகப்பெரிய பாரதூரமான குற்றங்களை மறைப்பதற்காக இந்த பக்கத்திலே விட்டிருக்கிறார்களா என்ற கேள்வியும் ஒரு பக்கமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் நாங்கள் இதனை சந்தேகப்பட வேண்டிய தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். அதே சம நேரத்திலே ஸ்ரீலங்காவினுடைய தென்னிலங்கை சிங்கள இனவாத சக்திகள் தொடர்ச்சியாக இந்த விவகாரங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இராணுவத்தின் மீதான இந்த யுத்த குற்றங்கள் தொடர்பான முறைப்பாட்டை சரத் வீரசேகர நிராகரிப்பதற்காக ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது தேசிய தலைவருடைய குரல் ரேடார் கருவியிலே பதிவாகி இருக்கிறது. அவர்கள் தொடர்ச்சியாக சர்வதேசத்தினுடைய உதவியை கேட்டிருந்தார்கள். அதன்படியாக சர்வதேசமும் மஹிந்த ராஜபக்சவிடம் யுத்தத்தை நிறுத்துமாறு கோரியிருந்தது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை நிறுத்தவில்லை என்ற மாதிரியாக அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார். இது மாத்திரமல்லாமல் அங்கே மஹிந்த ராஜபக்சவிடம் அவர்கள் கோரிய கோரிக்கை தோல்வியடைந்த நிலையில் அந்த அவமானத்திலே இப்போது இராணுவத்தின் மீது யுத்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது சர்வதேசம் என்ற மாதிரியாக அவர் சொல்லுகின்றார். அதே போல விமல் வீரவன்ச இந்த செம்மணி படுகொலைகளுக்கு எதிராக இந்த அகழ்வுகளுக்கு எதிரான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். அதே நேரத்திலே இந்த நாமல் ராஜபக்சவினுடைய இப்போதைய கருத்து வந்திருக்கிறது. தேவையற்ற விடயம். ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளரை அழைத்து வந்தது ஒரு தேவையற்ற விடயம் என்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல தென்னிலங்கையினுடைய பிக்குகள் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். தமிழர் தரப்புக்கு இழைக்கப்பட்டு அந்த அநீதிகளிலும் கொன்று புதைக்கப்பட்டு வெள்ளிக்கிழம்புகின்ற மனித கூடுகளிலும் மேலும் மேலும் புனைவுகளை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சம நேரத்திலே தமிழர் தரப்பிலும் இப்படியான சில சம்பவங்கள் இருக்கிறது என்பது கூட சொல்லிக் கொள்ளலாம். அண்மையிலே தமிழர் தரப்பிலே இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தக்கூடியவர், அடையாளப்படுத்தக்கூடியவர், கடந்த காலங்களிலே ஊடக செயற்பாடுகளில் ஈடுபட்டவர், குறிப்பாக இந்த செம்மணி மனித புதைக்குழிகளிலே புதைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், விடுதலை புலிகளோடு தொடர்பட்டவர்கள், அவர்களுக்கு உதவியவர்களைத்தான் ஸ்ரீலங்கா இராணுவம் கொன்று புதைத்திருப்பதான ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக இங்கு கொன்று புதைக்கப்பட்டவர்கள் மக்கள், அப்பாவி மக்கள், அரியாலை, கொழும்புத்துறை போன்ற பகுதிகளிலே வசித்த மக்கள் தான் இங்கு சோதனை சாவடிகளிலே சோதனையிட்ட பின்பு இப்படியாக கடத்தப்பட்டார்கள், காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ற கருத்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு ஊடக
ஊடகவியலாளராக தன்னை வெளிப்படுத்தி தமிழர் தரப்பிலே தன்னை ஒரு மிக பிரபலமான ஊடகவியலாளராக வெளிக்காட்டக்கூடிய ஒருவருடைய கருத்து பொறுப்பற்றதாகவும் தமிழர்களுடைய நீதி வேண்டிய படலத்தில் மிகப்பெரிய எதிர்வினைவுகளை ஏற்படுத்தும் எனவும் பல விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமய நேரத்திலே துணுக்காகிலே சித்திரவதை முகாம் இருந்தது, விடுதலை புலிகள் பலரை காணாமலாக்கினார்கள், இப்படியாக பல கருத்துக்களை இப்போது இந்த செம்மணி மனித புதைக்குழிகள் தொடர்பான விவகாரத்திலே இருக்கக்கூடிய நீதி வலுவான தன்மைகளை மாற்றீடு செய்வதற்கான ஒரு முயற்சியாக யாழிலே தன்னை சிவில் சமூக செயற்பாட்டாளர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நபர் தொடர்ச்சியாக பேசி வருகின்றமையும், துணுக்காய் பகுதிக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களால் அவர் அடித்து விரட்டப்பட்டதும், அதன் பின்பதாக நேற்றைய நாளில் தன்னுடைய அலுவலகத்தில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச விசாரணை வேண்டும், விடுதலை புலிகளுக்கு எதிராக சர்வதேச விசாரணைகளை நடத்துங்கள் என்ற மாதிரியாகவெல்லாம் இவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆக தமிழினத்திலும் சில கூடாரை காம்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது காலத்திற்கு காலம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது. அவர்களுடைய நகர்வுகள் இந்த விவகாரத்தை நீர்த்து போகச் செய்வதற்கு தென்னிலங்கை சக்திகளோடு சேர்ந்து ஒத்துப்போகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் தமிழர் தரப்பு மிகவும் அவதானமாக கையாள வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது என்பதனை உங்களுக்கு இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அப்போதைய சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்கவினுடைய காலப்பகுதியிலே வெளிவிவகார அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய லக்ஷ்மன் கதிர்காமர் ஒரு சேவை வழங்கியிருந்த போது இந்த செம்மணி படுகொலை தொடர்பிலான செம்மணி புதைக்குழி தொடர்பிலான விசாரணைகள் ஏன் தாமதமாகிறது என்பதற்கு விடுதலை புலிகள் காரணம், அவர்கள் நீதியாளர்களை அச்சுறுத்துகிறார்கள் என்ற மாதிரியாக அவர் கருத்தை சொல்லுகிறார். ஆக அந்த பிரச்சனைகள் தங்களுடைய இராணுவத்தினரை கைது செய்திருக்கிறார்கள், அவர்கள் தான் இந்த கொலைகளை செய்தார்கள் என்று சொல்லி, அப்படி அவர்கள் மீதான விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் விடுதலை புலிகள் தடையை ஏற்படுத்துகிறார்கள் என்ற மாதிரியாக கருத்துக்களை சொன்னார்கள் என்று சொன்னால், காலங்காலமாக ஸ்ரீலங்காவினுடைய அரசு எப்படியான நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறது என்பதனை இந்த செவி ஒன்றே போதுமானதாக விளக்குகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் இருக்கக்கூடிய டான் டேவிஸ் என்று சொல்லக்கூடிய உறுப்பினர் இந்த விவகாரத்திலே சர்வதேச நீதியான வெளிப்படைத்தன்மையான விசாரணைகள் தேவை என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதை தாண்டி கடந்த 1999 ஆண்டு கால பகுதியிலே இடம்பெற்ற அகழ்வுகளிலே அப்போதைய ஸ்ரீலங்காவினுடைய அமெரிக்க தூதர் அந்த இடத்திலே பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிட்டு சொல்லலாம். அது தொடர்பாக 1999 ஆண்டுகளில் 2001 ஆண்டுகளில் வெளியிட்ட அமெரிக்காவினுடைய வெளிவிவகார அமைச்சினுடைய அறிக்கைகள் சொல்லலாம். அதேபோல் 2003 ஆண்டு கால பகுதியிலே இது இன்னமும் முடிக்கப்படாமல் இருக்கிறது என்ற வகையிலே அமெரிக்காவினுடைய அறிக்கை வெளியாக இருந்தது, அதனையும் கூட சொல்லிக்கொள்ளலாம். ஆக அமெரிக்காவும் இந்த விவகாரத்திலே பொறுப்பு கூறலை விரும்புகிறது, சர்வதேச நீதிக்கான ஆதரவை வழங்குகிறது, விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை விடுக்கிறது. இப்போது அந்த வகையிலே பிரித்தானியாவும் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் தங்களுக்கு எதிராக இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறலாம் என்ற இந்த நிகழ்ச்சி நிரலை தடை செய்வதற்காக, அல்லது தமிழர்களுக்கு கிடைக்கப் போகின்ற அந்த பொது நீதி கிடைக்குமா என்று சொல்லி தமிழர்கள் இயங்குகின்ற அந்த பொது நீதியை கிடைத்துவிடக்கூடாது என்பதிலே குறியாக இருக்கக்கூடிய தென்னிலங்கை சக்திகளும் தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில ஒத்தோடிகளும் இதற்கான முனைப்புகளை மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த விவகாரத்திலே புலிகளோடு தொடர்புபட்டவர்கள், புலிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், புலிகளுக்கு சில உதவிகளை செய்தவர்களை தான் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவம் அங்கு கொன்று புதைத்ததாக ஒரு ஊடகவியலாளர் குறிப்பிட்டிருந்தார் என்று குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா? அந்த விவகாரத்திலே ஒரு சில ஆதாரபூர்வமான சில விடயங்களையும் சிலர் பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எந்த விதத்திலும் இவர்கள் விடுதலை புலிகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை, இவர்கள் பொது நபர்கள், அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து விசாரணை என்ற பெயரிலே காணாமல் ஆக்க செய்யப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டதும், பெண்கள் வன்புணரப்பட்டதும் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. இது தொடர்பாக கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது. அதன் மூலமாக அங்கிருந்து வெளிப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் மிகப்பெரிய விசாரணைகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அது மிகப்பெரிய அளவிலே செல்லவில்லை, எதிர்பார்க்கப்பட்ட அளவிலே அது இருக்கவில்லை என்ற விடயங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த இரண்டாவது சித்துப்பாத்தி இந்துமையான வளாகத்திலே அகழப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அகழ்வுகளினுடைய முடிவுகள் ஈழத்தமிழர்களுக்கு சாதகமாக அல்லது நாங்கள் எல்லோருமே விரும்புகின்ற பொது நீதியை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்க வேண்டும் என்பதிலே எல்லோருமே குறியாக இருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பிலே ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்புக்கு அப்பால் முன்னாள் இராணுவ தரப்புகளும் தமிழர் தரப்பிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒத்தோடிகளும் இதனை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக சொல்லப்படுகின்றமையும் இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக அவதானிப்புகளை மேற்கொள்வோம். தொடர்ந்தும் நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.